Hi students, now we are going to see Vieta's formula for cubic equation. So அதை பார்க்குறதுக்கு முன்னாடி fundamental theorem of algebra அதை பார்த்துடலாம். Fundamental theorem of algebra. இந்த theorem statement என்ன சொல்லுது அப்படின்னா, every polynomial of degree n is greater than or equal to 1 has at least one root in C. So every polynomial equation of degree n greater than or equal to 1 has at least one root in C. அப்படின்னா அர்த்தம், ஸோ என்னங்கிறது சம் நம்பர்ஸ் இன்டிஜர்ஸ் இல்லையா. ஸோ அது 2 3 4 அப்படி இருக்கலாம். 2 இருந்தால் குவாட்ரடிக் ஈக்குவேஷன், 3 இருந்தால் கியூபிக் ஈக்குவேஷன். ஸோ எல்லாத்துக்குமே அட்லீஸ்ட்டு ஒரு ரூட்டாவது காம்ப்ளெக்ஸ் ரூட்டில் இருக்கும். ஓகேவா? ஸோ குவாட்ரடிக் ஈக்குவேஷனில் சேம் ரூட்டு கூட இருக்கலாம். அப்போது அட்லீஸ்ட் ஒன் ரூட்டு இருக்கணும் இதில் காம்ப்ளெக்ஸ் நம்பரில். ஸோ அதை தான் இந்த ஃபண்டமெண்டல் தியரம் ஆஃப் அல்ஜிப்ரா சொல்லுது. ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம வியட்டாஸ் ஃபார்முலா for cubic equation இல்லை அப்படின்னா for polynomial of degree 3 அப்படின்னா cubic equation பார்க்க போகிறோம். ஓகே, so that is cubic equation. cubic equation உடைய general format என்ன அப்படின்னா ax cube plus bx square plus cx plus d equal to 0. ஓகே, x உடைய பவர் 3, ஹையஸ்ட் டிகிரி வந்து 3 இருக்கும். ஸோ ஏங்கிறது லீடிங் கோஎஃபிஷியன்ட், ஏபிசிடி எல்லாம் கான்ஸ்டன்ட்ஸ். ஸோ இப்போது கண்டிப்பாக இதுக்கு 3 ரூட்ஸ் இருக்கணும். அந்த ரூட்டை வந்து நான் ஆல்ஃபா பீட்டா காமான்னு எடுக்கிறேன். ஏன்னா அங்கே என்ன சொல்லியிருக்கோம், அட்லீஸ்ட் ஒன் ரூட் இருக்கணும், குறைஞ்சது ஒரு ரூட்டாவது இருக்கணும். கியூபிக் ஈக்குவேஷனில் 3 ரூட்ஸ் இருக்கலாம். அந்த ரூட்ஸை வந்து ஆல்ஃபா பீட்டா, let alpha, beta and gamma be any 3 roots of the cubic equation. So அப்போ அந்த ஈக்குவேஷன் நம்ம எப்படி எழுதலாம், ax cube plus bx square plus cx plus d equal to a into alpha is a root அப்படின்னா x minus alpha is a factor. அப்போ x minus alpha into x minus beta into x minus gamma அப்படின்னு எழுதலாம். ஸோ இப்போ இது எல்லாத்தையும் ப்ராடக்ட் பண்ணுறோம் அப்படின்னா a இன்ட்டு, ஸோ ஃபஸ்ட்டு 2 ப்ராடக்ட் பண்ணிடலாம். அப்போ அது எப்படி இருக்குது, எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா இன்ட்டு எக்ஸ். ஸோ நெக்ஸ்ட்டு ப்ளஸ் ஆல்ஃபா பீட்டா இன்ட்டு எக்ஸ் மைனஸ் காமா. ஓகே, அகெயின் இப்போ ஈக்குவல் டு a இன்ட்டு ப்ராடக்ட் பண்ணோன்னா எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு எக்ஸ் கியூபு, நெக்ஸ்ட்டு மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு காமா. ஸோ நெக்ஸ்ட்டு மைனஸ் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா இன்ட்டு எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர். ஸோ நெக்ஸ்ட்டு மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா இன்ட்டு காமா எக்ஸ். ஸோ நெக்ஸ்ட்டு plus alpha beta into x minus alpha beta gamma. ஓகே, ஸோ இப்போ நம்ம ஆர்டர் பண்ணி எழுதலாம். எப்படி எழுதலாம் அப்படின்னா which is equal to a into x cube, நெக்ஸ்ட் எக்ஸ் ஸ்கொயரோடைய கோஎஃபிஷியன்ட் எடுத்து எழுத போகிறோம். எக்ஸ் ஸ்கொயரோடைய கோஎஃபிஷியன்ட், அப்போ அதில் எக்ஸ் ஸ்கொயர் காமனாக எடுத்துட்டோன்னா எப்படி எழுதலாம், மைனஸ் இங்கே ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ஆல்ரெடி இருக்குது, இங்கே மைனஸ் காமா இருக்குது, அப்போது இங்கே ப்ளஸ் காமான்னு எழுதிடுறோம் ஏன்னா மைனஸ் ஆல்ரெடி வெளியில் இருக்குது, இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர். ஸோ நெக்ஸ்ட்டு எக்ஸோடைய கோஎஃபிஷியன்ட் எழுத போகிறோம். எக்ஸோடைய கோஎஃபிஷியன்ட் இங்கே எக்ஸ் இருக்குது, இங்கே எக்ஸ் இருக்குது. எக்ஸை காமனாக எடுத்துட்டோன்னா ஸோ ப்ளஸ் எக்ஸை காமனாக எடுத்துடுறோம். அப்போது இங்கே ஆல்ஃபா இன்ட்டு இப்போ இங்கே ஆல்ஃபா இன்ட்டு காமா இருக்குது, மல்டிபிள் இருக்குது, பீட்டா இன்ட்டு காமா மல்டிபிள் இருக்குது, ஆல்ஃபா பீட்டாவும் மல்டிபிள் இருக்குது, எல்லாம் எக்ஸோட கோஎஃபிஷியன்ட். அப்போ இது ஆர்டராக ஆல்ஃபா பீட்டா ப்ளஸ் பீட்டா இன்ட்டு காமா ப்ளஸ்
நெக்ஸ்ட்டு ஆல்ஃபா இன்ட்டு காமா இல்லை காமா இன்ட்டு ஆல்ஃபா அப்படின்னு எழுதிடலாம். ஃபைனலாக நமக்கு கான்ஸ்டன்ட்டு மைனஸ் ஆல்ஃபா பீட்டா காமா இருக்குது. இதுதான் ஃபைனலாக இருக்கக்கூடிய டேர்ம். ஓகே, ஸோ இப்போது ஏவை நம்ம உள்ளே மல்டிப்ளை பண்ணிட்டோன்னா ஏஎக்ஸ் கியூப் மைனஸ் ஏ இன்ட்டு ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் காமா இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர். ஸோ நெக்ஸ்ட்டு ஏ இங்கே மல்டிப்ளை பண்ணிட்டீங்கன்னா ப்ளஸ் ஏ இன்ட்டு ஆல்ஃபா பீட்டா ப்ளஸ் பீட்டா காமா ப்ளஸ் காமா ஆல்ஃபா இன்ட்டு ஏ எக்ஸ். ஸோ நெக்ஸ்ட்டு மைனஸ் ஏ இன்ட்டு ஆல்ஃபா பீட்டா காமா. ஓகே, இப்போ நமக்கு லெஃப்ட் சைடில் என்ன இருக்குது அப்படின்னா இந்த கியூபிக் ஈக்குவேஷன், ரைட் சைடில் ஃபைனலாக கிடச்சிருக்க ரிசல்ட்டு. இப்போ ரெண்டுத்தையும் நம்ம ஈக்குவேட் பண்ணலாம் இல்லையா? அப்போ ஈக்குவேட்டிங் தி கோஎஃபிஷியன்ட்ஸ் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் எக்ஸ் அண்டு நெக்ஸ்ட்டு கான்ஸ்டன்ட். ஓகே, ஸோ இதெல்லாம் நம்ம ரெண்டு சைடு கம்பேர் பண்ணுறோம் அப்படின்னா எக்ஸ் ஸ்கொயர் கோஎஃபிஷியன்ட் பி விச் இஸ் ஈக்குவல் டு ரைட் சைடில் எக்ஸ் ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட்டு மைனஸ் ஏ இன்ட்டு ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் காமா. ஸோ இதிலிருந்து நம்ம ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் காமாவோட வேல்யூஸை எப்படி எழுதலாம்னா மைனஸ் இங்கே பி பை ஏ அப்படின்னு எழுதலாம். ஓகே, சம் ஆஃப் த ரூட்ஸ் 3 ரூட்ஸ் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் காமா இஸ் ஈக்குவல் டு மைனஸ் பி பை ஏ. நெக்ஸ்ட்டு எக்ஸோடைய கோஎஃபிஷியன்ட், அப்போ லெஃப்ட் சைடில் சி இருக்குது, சி இஸ் ஈக்குவல் டு ரைட் சைடில் எக்ஸோடைய கோஎஃபிஷியன்ட்டு ஏ இன்ட்டு ஆல்ஃபா பீட்டா ப்ளஸ் பீட்டா காமா ப்ளஸ் காமா இன்ட்டு ஆல்ஃபா விச் இம்ப்ளைஸ். ஸோ இதிலிருந்து நம்ம ஆல்ஃபா பீட்டா ப்ளஸ் பீட்டா காமா ப்ளஸ் காமா ஆல்ஃபாவோட வேல்யூ எப்படி எழுதலாம்னா சி பை ஏ அப்படின்னு எழுதலாம், சி பை ஏ. ஸோ நெக்ஸ்ட்டு கான்ஸ்டன்ட் டி ஈக்குவல் டு எங்கள் ரைட் சைடில் மைனஸ் ஏ இன்ட்டு ஆல்ஃபா பீட்டா காமா விச் இம்ப்ளைஸ் ஆல்ஃபா பீட்டா காமா ஈக்குவல் டு மைனஸ் டி பை ஏ. ஓகே, இப்போ இதில் ஏ ஈக்குவல் டு 1 லீடிங் கோஎஃபிஷியன்ட் 1 இருந்துச்சு அப்படின்னா அப்போது நமக்கு மோனிக் கியூபிக் ஈக்குவேஷனாக இது கன்வெர்ட் ஆகிடும் இல்லையா? மோனிக் கியூபிக் பாலினாமியல் ஈக்குவேஷன் ஆகிடும். ஸோ அப்போது அந்த ஈக்குவேஷன் வந்து எக்ஸ் கியூப் மைனஸ் இன்ட்டு ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் காமா இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் இன்ட்டு ஆல்ஃபா பீட்டா ப்ளஸ் பீட்டா காமா ப்ளஸ் காமா ஆல்ஃபா மைனஸ் ஆல்ஃபா பீட்டா காமா ஈக்குவல் டு 0 கிடைக்கும். எக்ஸ் கியூபோட கோஎஃபிஷியன்ட் 1, லீடிங் கோஎஃபிஷியன்ட் 1 இருந்தால் தட் இஸ் மோனிக் பாலினாமியல் சொல்கிறோம், கியூபிக் ஈக்குவேஷன், மோனிக் கியூபிக் ஈக்குவேஷன். ஸோ இதில் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் எப்படி இருக்குன்னா தட் இஸ் மைனஸ் இன்ட்டு ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் காமா. ஸோ இதை மைனஸ் சம்மேஷன் ஆல்ஃபா அப்படின்னு எழுதலாம். அப்படின்னா சம் ஆஃப் 3 ரூட்ஸ் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் காமா. அதேமாதிரி கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் அது எப்படி இருக்குன்னா ஆல்ஃபா பீட்டா ப்ளஸ் பீட்டா காமா ப்ளஸ் காமா ஆல்ஃபா தட் இஸ் சம்மேஷன் ஆல்ஃபா பீட்டா அப்படின்னு ஜென்ரலாக எழுதலாம். இதேமாரி கடைசி கோஎஃபிஷியன்ட் ஆஃப் கான்ஸ்டன்ட் தான் இருக்குது. ஸோ அப்போ அந்த கான்ஸ்டன்ட்டு ஓகே, ஸோ கான்ஸ்டன்ட் டேர்ம் எப்படி இருக்கும் அப்படின்னா விச் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஆல்ஃபா பீட்டா காமா. ஓகே, இப்போ கியூபிக் ஈக்குவேஷன் சொன்ன மாதிரி நம்ம குவாட்ரிக் ஈக்குவேஷன் சொல்லலாம். இதேமாரி 5 டிகிரி 5 இருந்தாலும் சொல்லலாம். அப்போது ஜென்ரலாக வீட்டாஸ் ஃபார்முலா ஃபார் தி பாலினாமியல் ஆஃப் டிகிரி n greater than or equal to 1, பாலினாமியல் ஈக்குவேஷன் ஆஃப் டிகிரி greater than or equal to 1 n அப்படின்னு சொன்னால் அதுக்கு ஜென்ரலாக எப்படி எழுதலாம்னா n அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக n ரூட்ஸ் இருக்கும். அப்போது லெட் ஆல்ஃபா 1 ஆல்ஃபா 2 ஆல்ஃபா 3 எக்ஸட்ரா ஆல்ஃபா n மைனஸ் 1 கடைசி ஆல்ஃபா n be the n roots. ஓகேவா? ஸோ be the roots of the polynomial of degree n. அப்போது இதில் கோஎஃபிஷியன்ட் ஆஃப்
எக்ஸு இது வந்து மோனிக் ஈக்குவேஷனாக எடுத்துக்கிறோம். ஸோ மோனிக் பாலினாமியலாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அப்போ நமக்கு கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் பவர் n வந்து 1 தான், அதில் சேஞ்சஸ் இல்லை. அப்போ n-1 அடுத்தது. அப்போது கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் பவர் n-1, எக்ஸ் பவர் என்னுடைய கோஎஃபிஷியன்ட் என்ன ஆகிடும், லீடிங் கோஎஃபிஷியன்ட்டு 1 ஆகிடும் மோனிக் பாலினாமியலாக எடுத்துட்டோம்னா. அப்போது விச் இஸ் ஈக்குவல் டு, ஸோ இது எப்படி இருக்குன்னா மைனஸ் சம் ஆஃப் தி ரூட்ஸ். ஓகே, மைனஸ் இன்ட்டு சம் ஆஃப் த ரூட்ஸ் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் பவர் n-1. அப்போது சம்மேஷன் α1 + α2 + எக்ஸெட்ரா α n, அதை தான் இங்கே நம்ம கியூபிக் ஈக்குவேஷன் சொல்கிறோம். கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் அப்படின்னு சொன்னால் டிகிரி வந்து இங்கே 3யா, அதோட ஒன்று கம்மி 2, அப்படின்னா சம் ஆஃப் த ரூட் பட் மைனஸில் பண்ணுறோம், அது கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர். ஸோ இங்கே கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் பவர் n-1 ஜென்ரலாக அப்படி எழுதலாம். ஸோ இதேமாரி கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் பவர் n-2 -2 இருந்தால் என்ன ஆகும் அப்படின்னா இங்கே ப்ளஸ்ஸு ஃபஸ்ட்டு மைனஸ் வந்து நெக்ஸ்ட் ப்ளஸ் வரும், சம்மேஷன் α1 × α2. அப்போ 2 ரூட்ஸோடைய ப்ராடக்டோடைய சம், அதுதான் இங்கே செகண்டில் எழுதியிருக்கோம். அப்போ 2 ரூட்ஸோடைய ப்ராடக்டோடைய சம்மு தான் எழுதியிருக்கோம், அதை தான் அப்படி எழுதிடும். அப்போ இதே மாதிரி எக்ஸ் பவர் n-2 சொன்னோமா, n-3 சொன்னீங்க அப்படின்னா அப்போ எப்படி இருக்கும், மைனஸ் வந்துடும், சம்மேஷன் α1 α2 α3. அப்போ 3 ரூட்ஸோடைய ப்ராடக்டோடைய சம். அப்போ எக்ஸட்ரா கடைசியாக கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் எப்படி இருக்குன்னா விச் இஸ் ஈக்குவல் டு, இங்கே மைனஸாக ப்ளஸ்ஸான சைனை சேஞ்ச் பண்ணுறதுக்கு -1 பவர் n-1 இன்ட்டு சம்மேஷன் α1 α2 எக்ஸட்ரா αn-1. ஓகே, n-1 வரைக்கும் நம்ம ப்ராடக்ட் பண்ணி சம் பண்ணோம். ஸோ நெக்ஸ்ட்டு லாஸ்ட்டாக நம்ம இருக்குது கான்ஸ்டன்ட் டேர்ம். ஓகே, ஸோ கான்ஸ்டன்ட் டேர்ம் விச் இஸ் ஈக்குவல் டு -1 பவர் n, இங்கே எல்லா ரூட்ஸுடைய ப்ராடக்ட் α1 α2 α3 எக்ஸட்ரா αn-1 இன்ட்டு αn. ஸோ எல்லா ரூட்ஸுடைய ப்ராடக்ட். ஸோ இதை தான் நம்ம எங்கள் கியூபிக் ஈக்குவேஷனுக்கு சொல்லியிருக்கோம். அப்போ கான்ஸ்டன்ட் டேர்ம் அப்படின்னா இங்கே -1 பவர் n-ன்றது 3, அப்போ மைனஸ் தானே கிடைக்குது, மைனஸ் எல்லா ரூட்ஸுடைய ப்ராடக்ட். ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.